இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகவும் 29:15. பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். தேவன் நமக்கு எவ்வளவு செஞ்சாலும் மறுபடியும் நம்பிக்கை இழந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். தேவன் டெய்லி நம்மளை சந்தோஷப்படுத்தணும், நம்ம கேட்டதை தரணும், அதிசயம் பண்ணணும், இப்படி நம்ம நினைக்கிறோம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் நாம் இப்படி நினைக்கிறத நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறோமா, இல்லை புலம்பிக்கிட்டே நம்பிக்கை இல்லாமல் எதிர்பார்க்குறோமா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லா மனுஷருக்கும் சூழ்நிலையை பார்க்கும்போது பயம், கவலை வரதான் செய்யும். அதுக்காக இந்நாள் வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் தேவன் செஞ்ச உதவிகளையும் அதிசயங்களையும் மறக்கிறது நல்லதில்லை. தேவனை நம்பி நாம் கேட்ட ஒரு விஷயத்தை கூட தேவன் இந்நாள் வரைக்கும் நிறைவேற்றினதே இல்லையா? தனிமையில் உட்காந்து சிந்திச்சு பார்த்தா அது நல்லாவே புரியும். தனிமையில் நம்ம உட்காந்து சிந்திச்சு பார்க்கும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு நம்பிக்கை தரும்படியான வார்த்தைகளை கொண்டோ இல்லை காரியங்களை கொண்டோ நம்மளுக்கு பேசுவார், வெளிப்படுத்துவார். தேவன் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கார். நாம் தான் மாறிக்கிட்டே இருக்கிறோம். நாம் வேண்டுதல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேண்டுதல் செய்யணும். நம்ம எப்போ தேவனை முழுசாக நம்புகிறோமோ அப்போ தான் தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளையும் நம்மளோட வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவார். ஆமேன்.